Hi students, 8th mathematics exercise 1.1 இருக்கிற ப்ராப்ளம் வந்து பார்க்க போறோம். 1ல இருந்து 4 ப்ராப்ளம் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம சால்வ் பண்ணி போட்டுருப்போம். இப்போ 5th ப்ராப்ளம்ல இருந்து பார்க்கலாம். 5th ப்ராப்ளம்னா கொடுத்திருக்காங்க draw a number line and represent the following rational number on it. நமக்கு கீழே கொடுத்திருக்க rational numbers நம்பர் லைன்ல ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க நம்பர் என்ன பார்ப்போம், ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனான்னு பார்ப்போம். ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா நமக்கு என்னது நம்பர் லைன்ல 0 to 1 குள்ள வரும். இதே நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா நமக்கு 0 to -1 இருக்கும். இதே இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், அதை மிக்ஸ்டு ஃபிராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல என்ன நம்பர் வருதோ அதுல இருந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க, நமக்கு 9/4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட்ல. ஓகேவா? 9/4 அப்படின்றது நமக்கு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். அப்ப இந்த இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம், மிக்ஸ்டு ஃபிராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணுவோம். அப்ப 9 4 ஆல டிவைட் பண்ணுவோம். 2 4s are 8. ரிமைண்டர் என்ன வருது, நமக்கு 1 வருது. அப்ப இந்த நம்பர் 9/4 எப்படி எழுதுவோம், இங்க வந்து கோஷன்ட் 2 நம்ம ஃபர்ஸ்ட் இங்க எழுதிக்குவோம். டிவைடட் பை இங்க இருக்க 4 இங்க 4 போட்டுப்போம். ரிமைண்டர் என்ன வந்தது, நமக்கு 1. அந்த நம்பர் இங்க போட்டுப்போம். ஓகேவா? அப்ப 2 1/4 அப்படின்னு எழுதுறோம். சப்போஸ் இங்க மைனஸ்ல இருந்ததுன்னா இங்க -2 அப்படின்னு போடுவோம். ஓகேவா? இப்ப நம்ம நம்பர் லைன் வரையலாமா? இப்ப நம்பர் லைன்ல இந்த பாயிண்ட் என்ன நோட் பண்ணுவோம், 0 1 2 3 4 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் -1 -2 -3 அப்படின்னு போயிட்டே இருக்குமா? இப்போ நமக்கு வந்திருக்க மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் பாருங்க, என்னன்னு இருக்கு, 2 1/4 இருக்கு. அப்போ பாசிட்டிவ் 2ல இருந்து 3க்குள்ள இந்த நம்பர் இருக்கும். அப்போ நம்மளோட நம்பர் லைன்ல என்ன பண்ண போறோம், 2ல இருந்து 3க்குள்ள இந்த நம்பர் வரும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது எத்தனை பார்ட்டிஷனா பிரிக்கணும்னு பார்த்திருக்கோம். நம்மளோட டிவைசர் 4 இருக்கா, அப்போ 4 பார்ட்டிஷனா வரணும். அப்போ 1 2 3 4 4 பார்ட்டிஷன் வந்துட்டா இந்த நம்பர் எந்த பார்ட்டிஷன்ல இருக்கும், நமக்கு ஃபர்ஸ்ட். அப்போ இந்த பாயிண்ட் தான் நம்மளோட 9/4. நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, -8/3. இதுவும் நமக்கு என்னது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா தான் இருக்கு. அப்போ -8/3 நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ண போறோம். அப்ப 8 3 ஆல டிவைட் பண்ணுங்க. 2 3s are 6. ரிமைண்டர் என்ன வரும், நமக்கு 2 வரும். அப்ப என்ன எழுதலாம், இந்த நம்பர் இங்க மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ், நம்மளோட கோஷன்ட் 2 அதை போட்டுட்டோம். ரிமைண்டர் 2 மேல போடுறோம், டிவைசரை 3 கீழே போடுறோம். இப்ப நம்பர் லைன் டிரா பண்ணுங்க. இப்ப இந்த நம்பர் லைன்ல நம்ம என்ன பண்ணலாம், பாயிண்ட் நோட் பண்ணலாமா, 0 1 2 அப்படின்னு போயிட்டு இருக்கும். இந்த பக்கம் -1 -2 -3 இப்படின்னு போகும். ஓகேவா? இந்த நம்பர் நமக்கு எங்க இருக்கும், -8/3ன்றது -2 2/3 அப்படின்னு கண்டுபிடிச்சோமா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல. இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல நமக்கு எங்க இருக்கு, இங்க நமக்கு -2ல இருக்கு. அப்போ -2 to -3க்குள்ள நடுவில் இந்த நம்பர் இருக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த -2ல இருந்து -3 வரைக்கும் எத்தனை பார்ட்டிஷனா பிரிக்கணும், நமக்கு இங்க கீழே என்ன நம்பர் இருக்கு பாருங்க, 3. அப்போ டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அத்தனை பார்ட்டிஷனா நம்ம பிரிப்போம். அப்போ என்ன வரும், நமக்கு 1 2 3 3 பார்ட்டிஷன்ஸ் வந்துச்சா? மேல பாருங்க இங்க என்ன இருக்கு, நமக்கு 2. அப்போ செகண்ட் பார்ட்டிஷன் 1 2 இங்கதான் இருக்கும் நமக்கு அந்த நம்பர். என்ன நம்பர், நமக்கு -8/3. நெக்ஸ்ட் தேர்ட் என்ன கொடுத்திருக்காங்க, -17/-5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த -17/-5 மேலையும் கீழே மைனஸ் இருக்கு. அப்ப 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், நமக்கு 17/5 அப்படின்னு தெரியுமா? இது நமக்கு என்னது, இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். அப்ப இது நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷனுக்கு மாத்தணும். அப்போ 17 5 ஆல டிவைட் பண்ணுங்க. 3 5s are 15 வரும். ரிமைனிங் 2. அப்போ இந்த இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை எப்படி எழுத முடியும், 3 2/5
5 அப்படின்னு எழுதலாமா? இப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு நம்பர் லைன் எங்கே இருக்கும்? 3க்கும் 4க்கும் நடுவில் இந்த பாயிண்ட் இருக்கும் அப்படின்றது தெரியும். அப்போ நம்பர் லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ பாயிண்ட் நோட் பண்ணுங்க. 0 1 2 3 4 5. இந்த சைட் போகும்போது -1 -2 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ நமக்கு நம்பர் எங்கேருந்து எது வரைக்கும் இருக்கும்? 3லேருந்து 4 வரைக்கும். எத்தனை பார்ட்டிஷனாக பிரிக்கணும்? 5 பார்ட்டிஷனாக பிரிக்கணும். அப்போ 3லேருந்து 4 வரைக்கும் பாருங்கள். 1 2 3 4 5 5 பார்ட்டிஷனாக பிரிச்சிட்டோம். இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது? நமக்கு செகண்ட் பார்ட்டிஷனில். அப்போ பாருங்கள் 1 2. அப்போ இந்த பாயிண்ட் தான் நமக்கு என்னது? 17/5. நம்ம கொஸ்டினில் கொடுத்தா போல எழுதணும்னா என்ன எழுதலாம்? -17/-5 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? புரியுதான்னு பாருங்க. புரியல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். நெக்ஸ்ட் 4th என்ன கொடுத்துருக்காங்க? 15/-4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 15/-4ன்றது கீழே இருக்கா? அப்போ அந்த மைனஸை நான் மேலே போட்டுக்கிறேன். 4. ஓகேவா? இதுவும் நமக்கு என்னது? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு மாற்றத்துக்கு 15 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 4s 12ன்னு வரும். ரிமைண்டர் என்னது? நமக்கு 3. இங்கே நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம். கோஷன்ட் என்ன வந்தது? நமக்கு 3. ரிமைண்டர் 3 டிவைடர் 4. அப்போ இந்த நம்பர் நமக்கு எங்கே இருக்கும்? -3க்கும் -4க்கும் நடுவில் அந்த பாயிண்ட் இருக்கும்னு நமக்கு தெரியும். இப்போ நம்பர் லைன் ட்ரா பண்ணுங்க. பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாமா? 0 1 2 அப்படின்னு இந்த சைட் போகும். இங்கே -1 -2 -3 -4 நெக்ஸ்ட்டு -5 அதுக்குள்ளே போயிட்டே இருக்கும். நமக்கு நம்பர் எங்கே இருக்குது? -3க்கும் -4க்கும் நடுவில். எத்தனை பார்ட்டிஷனாக பிரிக்கணும்? 4. அப்போ பாருங்கள் 1 2 3 4 பார்ட்டிஷனாக பிரிச்சிட்டோமா? நமக்கு எந்த பார்ட்டிஷனில் இந்த பாயிண்ட் இருக்குது? 3rd. அப்போது 1 2 3. அப்போ இந்த பாயிண்ட் தான் அது நம்மளோட பாயிண்ட்டு. 15/-4. நெக்ஸ்ட் 6th கொஷின். ரைட் த டெசிமல் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ். கீழே ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டு கொடுத்துருக்க ரேஷனல் நம்பரில் என்ன பண்ண சொல்கிறாங்க? டெசிமல் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க. டெசிமல் ஃபார்ம்னா என்னது? நம்ம பாயிண்ட் வச்சு எழுதுவோம் இல்லையா? அதுதான். ஏற்கனவே நம்ம ப்ராப்ளம் பார்த்துருப்போம். டெசிமல் ஃபார்ம்னா என்ன பண்ணுவோம்? நமக்கு கொடுத்துருக்க நம்பர்ஸை டினாமினேட்டரில் இருக்கிற நம்பரை 10 இல்லைன்னா 100ஓட மல்டிபிள்ஸில் எழுதி நம்ம பாயிண்ட் வைக்கிறத பார்த்துருப்போம். ஓகேவா? உங்களுக்கு ஈஸியாக வந்து 10ஓட மல்டிபிள்ஸ் இல்லைன்னா 100ஓட மல்டிபிள்ஸாக மாற்ற முடிஞ்சது அப்படின்னா அப்படி மாற்றி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இல்லை அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்ம சாதாரணமாக எப்பயும் டிவைட் பண்ணுறப்பல டிவைட் பண்ணி டெசிமல் நம்பர் நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 1/11. 1/11. இந்த 11 ஏதாவது ஒரு நம்பரால் நம்ம மல்டிபிள் பண்ணால் 10ஆவோ 100ஆவோ கிடைக்குமான்னு பாருங்க. கிடைக்கல. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம இதை சாதாரணமாக டிவைட் பண்ணிட்டு போகலாம். அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம 1 11ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். 1 11ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போது 0 போட்டு பாயிண்ட் வச்சு என்ன பண்ணலாம்? நான் இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாமா? இப்பயும் பார்த்தோன்னா அது இங்கே 10 இருக்குது, இங்கே 11ன்றது அதிகம், 10 வராது. அப்போ என்ன பண்ணலாம்? நான் இங்கே திரும்ப இங்கே 0 போட்டேன்னா இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டா? அப்போது இப்போ பாருங்கள் 9 11s 99 வருமா? ரிமைனிங்னா வரும் நமக்கு 1. இப்போ இங்கே நம்ம ஏற்கனவே பாயிண்ட் வச்சுட்டதுனால என்ன பண்ண முடியும்? இங்கே ஒரு 0 ஆட் பண்ண முடியும். இப்பயும் பாருங்கள் இங்கே 10 இங்கே 11 நம்மளால டிவைட் பண்ண முடியாது. அப்போ இங்கே ஒரு 0 ஆட் பண்ணி இங்கேயும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 0 ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 9 11s 99 வரும். ரிமைண்டர் நான் திரும்ப 1 பாயிண்ட் வச்சிருக்கிறதுனால 0 ஆட் பண்ணுறேன். இப்பயும் டிவைட் பண்ண முடியாது. அப்போது 0 1 ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 0 ஆட் பண்ணுறேன். 9 11s 99 ரிமைண்டர் 1. இதே தான் அது நமக்கு கண்டினியூ ஆகிட்டே போகுது. அப்போ இது எப்படி டெசிமல் ஃபார்மில் எழுதலாம்? 1/11 ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம்? நம்ம 0.090909 அப்படின்னு போயிட்டே இருக்குது. ஓகேவா? செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 13/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 13/4
நான் ஏதாவது ஒரு நம்பரால மல்டிபிள் பண்ணா எனக்கு 10 ஆவோ இல்ல 100 ஆவோ வருமா பாருங்க. டினாமினேட்டர்ல 10 வராது, 4ல 10 வராது. அப்ப 100 வருமான்னு பாருங்க. 25 4 × 25 போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? 100 வருமா? அப்போ மேல என்ன பண்ணலாம், நான் இங்க கீழே 25 வால மல்டிபிள் பண்ணதுனால மேலே என்ன பண்றேன், 25 வால மல்டிபிள் பண்றேன். அப்போ எனக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்போ 13 × 25 என்ன கிடைக்கும்? 325. ஓகேவா? இப்போ இந்த நம்பரை நம்ம டெசிமல் ஃபார்ம்ல எழுத ஈஸி தானே. எனக்கு டினாமினேட்டர்ல 2 zeros இருக்கு. அப்போ நியூமரேட்டர்ல இருக்க நம்பரை ரைட் சைட்ல இருந்து என்ன பண்ண போறேன், நான் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்க போறேன். அப்போ என்ன கிடைக்கும், எனக்கு 3.25 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 13/4 ஈக்குவல் டு நம்ம டெசிமல் ஃபார்ம்ல என்ன எழுதியிருக்கோம், 3.25 அப்படின்னு. நெக்ஸ்ட் தேர்ட் சம் -18/7. இந்த 7ஐயும் நான் 10ஆல இல்ல 100ஓட மல்டிபிள்ஸா மாத்த முடியுமான்னு பார்த்தா மாத்த முடியல. அப்ப என்ன பண்ணலாம், நான் நார்மல் டிவிஷன் போட்டுட்டு போலாம். நார்மல் டிவிஷன் வரும் நமக்கு 18 7ஆல டிவைட் பண்றோம். அப்போ 2 7s are 14 வரும். ரிமைனிங் இங்க 4. இப்போ டிவைட் பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன், பாயிண்ட் வச்சேன்னா இங்க 0 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 7 5s are 35 வரும். இந்த மீதி ரிமைண்டர் வந்து நமக்கு 5. ஏற்கனவே பாயிண்ட் இருக்கிறதுனால ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். 7 7s are என்ன கிடைக்கும், நமக்கு 49 கிடைக்கும். ரிமைனிங் 1. இங்க பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம 0 ஆட் பண்ணிக்கிறோம். 1 7s are 7 3. இதே போல நமக்கு கண்டினியூ போயிட்டே இருக்கு. அப்போ -18/7 நம்ம என்ன எழுதலாம், இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், நமக்கு இங்க கோஷன்ட்ல என்ன வந்தது அந்த நம்பர் தான். என்னது நமக்கு 2.571 போயிட்டே இருக்கு. ஓகேவா? ஃபோர்த் क्वेश्चन பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க, 1 2/5 நமக்கு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணலாம், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு மாத்திக்கலாமா? அப்ப என்ன பண்ணுவோம், 5 × 1 மல்டிபிள் பண்ணுவோமா? 5 1s are 5, 5 + 2 7. அப்போ 7/5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 7/5 இங்க டினாமினேட்டர்ல 5 இருக்கு. இந்த 5 10ஆ கொண்டு வர முடியுமா நம்மளால? மேலேயும் கீழே 2ஆல மல்டிபிள் பண்ணா ஆகும், நமக்கு 5 2s are 10ன்னு கிடைக்கும். இங்க இது போல 2ஆல மல்டிபிள் பண்றதுனால நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்போ 7 2s are 14. இப்போ நமக்கு டினாமினேட்டர்ல ஒரு 0 இருக்கு அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், நியூமரேட்டர்ல இருக்க நம்பரை ரைட் சைட்ல இருந்து 1 டிஜிட் தள்ளி என்ன பண்ணுவோம், நம்ம பாயிண்ட் வைப்போம். அப்போ 1.4 நமக்கு 1 2/5 அப்படின்ற நம்பரை டெசிமல் ஃபார்ம்ல 1.4 அப்படின்னு எழுத முடியும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் क्वेश्चन -3 1/2. இங்கேயும் நமக்கு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. இதை இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு மாத்தணும் அப்படின்னா இங்க மைனஸ் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட்ல மைனஸ் போட்டுக்கலாம். 2 3s are 6, 6 + 1 7. அப்போ -7/2. இந்த நம்பர் -7/2. இந்த 7/2ல இந்த டினாமினேட்டர்ல இருக்க 2வை நான் எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணா என்னால 10ஓட மல்டிபிள்ஸா எழுத முடியும்னு பார்த்தா நான் 5 போட்டேன்னா அது 2 5s are 10 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். அப்போ நான் இங்க கீழே 5ஆல மல்டிபிள் பண்றேன்னா மேலேயும் 5ஆல மல்டிபிள் பண்றேன். அப்போதான் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்போ மைனஸ் இன்ட்டு பிளஸ் மேலே மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 7 5s are 35. -35/10 இருக்கு. இங்க நமக்கு டினாமினேட்டர்ல 1 0 தான் இருக்கு. அப்போ நியூமரேட்டர்ல இருக்க நம்பரை நம்ம என்ன பண்ணலாம், 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா போதும். அப்போ -3.5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ -3 1/2 அப்படின்ற ரேஷனல் நம்பர் நமக்கு எப்படி டெசிமல் ஃபார்ம்ல கிடைக்குது, -3.5. நெக்ஸ்ட் 7th क्वेश्चन பாருங்க, லிஸ்ட் எனி 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் த given ரேஷனல் நம்பர்ஸ். நமக்கு 2 ரேஷனல் நம்பர் கொடுத்துட்டு அது ரெண்டுத்துக்கு நடுவுல நமக்கு 5 ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. 2 ரேஷனல் நம்பர்ஸ்க்கு நடுவுல நமக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இந்த 2 நம்பருக்கு நடுவுல எத்தனை ரேஷனல் நமக்கு, இப்போ இந்த 2 ரேஷனல் நம்பர் 2 and 0 கொடுத்திருக்காங்க. இந்த 2 ரேஷனல் நம்பருக்கு நடுவுல 5 ரேஷனல் நம்பர்ஸ் இப்போ கண்டுபிடிக்கலாமா? கொடுத்திருக்க நம்பர் அது நமக்கு -2 and 0. இந்த -2 நமக்கு ரேஷனல் நம்பர் அப்படின்றதுனால p/q ஃபார்ம்ல இருக்குமா? அப்ப இது p/q ஃபார்ம்ல எழுதணும்னா என்ன எழுதலாம், நம்ம -2/1 அப்படின்னு எழுதலாம். இதை 0/1 எழுதலாம். எல்லா நம்பருக்கும் டினாமினேட்டர்ல என்ன இருக்கிறதா மீனிங், நமக்கு 1 இருக்கிறதா மீனிங். ஓகேவா? அப்ப நான் இது போல எழுதிக்கிறேன். இப்ப இங்க பார்க்கும்போது இங்க எனக்கு நியூமரேட்டர்ல இங்கேயும் 1 இங்கேயும் 1, இது ரெண்டுத்துக்கு நடுவுல நான் என்ன நம்பர் சொல்ல முடியும், -1/1 அப்படின்ற நம்பரை தான் நான் சொல்ல முடியும். அப்ப என்ன பண்றேன் நானு, இது 2 நம்பரையும் என்ன பண்றேன் நானு ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பருக்கு மாத்துறேன்.
அதாவது டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால நான் ரெண்டு நம்பரையுமே என்ன பண்றேன்னா ஏதாவது ஒரு நம்பரால மேலையும் கீழே மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இப்போ -2/1 நம்பரை நான் 10/10 மல்டிபிள் பண்றேன்னா எனக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. அப்ப -2 × 10 என்ன வரும் நமக்கு? -20 / 1 × 10 10 வரும். நெக்ஸ்ட் 0/1 நம்பரை நான் 10 மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? 0 × 10 0, 1 × 10 10. இப்ப இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம பாருங்க, -20/10 ஒண்ணு கண்டுபிடிச்சோம், இன்னொன்னு 0/10 பார்த்தோம். இப்ப இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவுல நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்பர் சொல்ல முடியும். இப்ப நம்பர் லைன்ல எப்படி இருக்குமா? இது -20, இது 0 அப்படின்னா இது ரெண்டுத்துக்கு நடுவுல நமக்கு என்ன இருக்கும்? -19, -18 அப்படி போயிட்டே இருக்கும். இங்க என்னது? 1. இப்போல நம்பர்ஸ் இருக்குல்ல, அது போல இந்த நம்பர் எப்படி எழுதலாம் நம்ம? -19 10, -18/10, -17/10 அப்படின்னு எழுதினே போலாமா? -5/10, -4/10, -3/10, -2/10, -1/10 அது போல நம்மளால நம்பர் சொல்ல முடியும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எனி 5 ரேஷனல் நம்பர்ஸ் தான். அப்ப இதுல உங்களுக்கு என்ன 5 ரேஷனல் நம்பர்ஸ் எழுதணும்னு தோணுதோ அதை எழுதிங்க. -18/10, -16/10, -15/10, -2/10, -1/10. நான் இந்த 5 ரேஷனல் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். நீங்க உங்களுக்கு எது தோணுதோ அதை எழுதுங்க. செகண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க? -1/2 and 3/5 கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ரேஷனல் நம்பருக்கும் நடுவுல 5 ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம சொல்லணும். அப்ப இது ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்றதுக்கு டினாமினேட்டர் பாருங்க, ரெண்டுமே சேமா இருக்கான்னு பாருங்க. சேமா இல்ல. அப்ப கம்பேர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? எல்சிஎம் ஆஃப் 2 and 5. 2 5 ரெண்டுமே பிரைம் நம்பர். அப்ப என்ன போட்டுக்கலாம்? நம்ம 2 × 5 அப்படின்னு போட்டுக்கலாமா? அப்ப 2 5s are 10 கிடைக்கும். அப்ப -1/2 நம்பரை டினாமினேட்டர் 10 வரா போல சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? 5ஆல மல்டிபிள் பண்ணலாமா? 2 5s are 10 வரும். அப்ப மேலேயும் நான் 5ஆல பண்றேன். -1 × 5 -5. செகண்ட் நம்பர் 3/5. இந்த 3/5 இந்த டினாமினேட்டர்ல இருக்க 5 நான் எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணா எனக்கு 10 கிடைக்கும்னு பாருங்க? 2. அப்ப மேலேயும் 2ஆல மல்டிபிள் பண்றேன். 3 2s are 6. அப்ப நமக்கு எந்த ரெண்டு நம்பர் கிடைச்சிருக்கு? -5/10 ஒண்ணு கிடைச்சிருக்கு, 6/10 கிடைச்சிருக்கு. அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவுல நம்மளால எத்தனை ரேஷனல் நம்பர்ஸ் எழுத முடியும்? -4/10, -3/10, -2/10, -1/10, 0/10, 1/10, 2/10, 3/10, 4/10, 5/10 அப்படின்னு நம்மளால எழுத முடியும். இதுல ஏதாவது 5 ரேஷனல் நம்பர்ஸ் மட்டும் எழுதிங்க. -10, -1/10, 0/10, 2/10, 3/10. எனக்கு பிடிச்ச போல நான் 5 ரேஷனல் நம்பர்ஸ் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் தேர்ட் சம் 1/4 and 7/20 கொடுத்திருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே நம்ம இது போல ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சுதான் எழுதணும் அப்படின்னு இல்லை. நம்ம சாதாரணமா டிவைட் பண்ணுவோம்ல, டெசிமல் ஃபார்ம்ல எடுத்துட்டு வந்துட்டு கூட நமக்கு என்ன பண்ணலாம்? 5 ரேஷனல் நம்பர்ஸ் எழுத முடியும். இப்போ 1/4 அப்படின்ற நம்பரை நான் டெசிமல் ஃபார்ம்ல எழுதுறேன்னா என்ன பண்ணுவேன்? 1 4ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண முடியாது. அப்போ 0 பாயிண்ட் வைக்கிறேன். அப்ப இங்க ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாமா? 2 4s are 8 வரும். அப்ப ரிமைனிங் இங்க 2. இங்க நான் பாயிண்ட் வச்சதுனால 0 ஆட் பண்ணிப்பேன். 5 4s are 20. அப்ப இவங்க இந்த நம்பர் 1/4 நான் எப்படி எழுதலாம்? 0.25 அப்படின்னு எழுதலாமா? நெக்ஸ்ட் 7/20 அப்படின்ற நம்பரை நான் டெசிமல் ஃபார்ம்ல எழுதணும்னா என்ன பண்ணணும்? 7 20ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 7 20ஆல இங்க டிவைட் ஆகாது. அப்ப 0 போட்டு பாயிண்ட் வைக்கிறேன். அப்ப நான் இங்க ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 3 20s are 16 கிடைக்கும். அப்ப மைனஸ் பண்ண 0 1. இப்பயும் நம்மளால என்ன பண்ண முடியாது? டிவைட் பண்ண முடியாது. அப்ப ஏற்கனவே இங்க பாயிண்ட் இருக்கிறதுனால நான் இங்க 0 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 5 20s are 100 வரும். அப்ப இங்க 0. அப்ப 7/20 என்ற நம்பர் நம்ம டெசிமல் ஃபார்ம்ல எப்படி எழுதுவோம்? 0.35 அப்படின்னு எழுதலாம்.
இது வந்து நம்ம டெசிமல் ஃபார்ம்ல இருக்கிற நம்பரை நம்ம ஃப்ராக்ஷன்ல எழுதுறதுக்கு என்ன பண்ணுவோம், இங்க 0.25 அப்படி இருக்குன்னா இதை 25 டிவைடட் பை 100ன்னு எழுதலாமா? ஏன்னா எனக்கு இது 2 டிஜிட்டுக்கு அப்புறம் எனக்கு பாயிண்ட் இருக்கு, இங்க 0 தான் இருக்கு. அப்ப நான் எப்படி எழுதுறேன், நானு 25 டிவைடட் பை 100ன்னு எழுதுவேன். இங்க இருக்க 0.35 எப்படி எழுதலாம், நம்ம 35 டிவைடட் பை 100ன்னு எழுதலாமா? எழுதுனா நமக்கு வேல்யூ எதுவும் சேஞ்ச் ஆகாது. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் என்னது, 25 டிவைடட் பை 100ன்னு ஒன்று கண்டுபிடிச்சோம், இன்னொன்று 35 டிவைடட் பை 100 கண்டுபிடிச்சோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற நம்பர் எழுதணும்னா நான் எழுதலாம், நம்ம 26 டிவைடட் பை 100, 27 டிவைடட் பை 100, 28 டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதினே போவோமா? நம்ம லாஸ்ட்ல என்னது 33 டிவைடட் பை 100, 34 டிவைடட் பை 100, 30, அவ்வளோதான் முடிச்சுக்கலாம். 35க்கு முன்னாடி வரைக்கும் தான், அப்போ 34. இப்போ இதுக்கு நடுவில் இருக்கிற நம்ம ஏதாவது 5 ரேஷனல் நம்பர்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எழுதுங்க. 27 டிவைடட் பை 100, 28 டிவைடட் பை 100, 30 டிவைடட் பை 100, 31 டிவைடட் பை 100, 33 டிவைடட் பை 100. நான் 5 ரேஷனல் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க, -6/4 and -23 டிவைடட் பை 10ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டினாமினேட்டர் எனக்கு சேமா இல்லை, அப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். எல்சிஎம் ஆஃப் 4 and 10. அப்போ 4க்கும் 10க்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன் அப்படின்னா 2 டேபிள் வருமா, 2 2s are 4, 5 2s are 10. திரும்ப இங்கே 2 வரும், இங்கே 1, இந்த 5 அப்படியே வரும். நெக்ஸ்ட் 5 போட்டேன் அப்படின்னா 1 1. அப்போ எல்சிஎம் என்ன கிடைக்கும், 2 into 2 into 5, 2 2s are 4, 4 5s are 20. எல்சிஎம் என்னன்னு கிடைக்குது, எனக்கு 20 கிடைக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் -6/4 நான் டினாமினேட்டர் 20 வரா போல சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன், நான் மேலேயும் கீழையும் 5ஆல மல்டிபிள் பண்ணுறேன். 5 4s are 20ன்னு வரும். அப்போ -6 into -6 into 5 என்ன கிடைக்கும் நமக்கு, -30. செகண்ட் நம்பர் -23 டிவைடட் பை 10ன்னு இருக்கு. எனக்கு டினாமினேட்டர்ல 20 வரணும். அப்போ என்ன பண்றேன், நான் 2ஆல மல்டிபிள் பண்ணி 2ஆல டிவைட் பண்றேன். அப்போ 10 2s are 20ன்னு வந்துடும். இங்க மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 23 into 2 கிடைக்கும் நமக்கு 46. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் -30 டிவைடட் பை 20, இன்னொன்று -46 டிவைடட் பை 20. அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் நம்ம ஏதாவது 5 ரேஷனல் நம்பர்ஸ் அப்படியே எழுதிக்கலாமா? என்னென்ன எழுதலாம், -31 டிவைடட் பை 20, -32 டிவைடட் பை 20, -33 டிவைடட் பை 20, -34 டிவைடட் பை 20, -35 டிவைடட் பை 20. ஓகேவா? 5 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டதுனால நான் 5ஓட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. யூஸ் த மெத்தட் ஆஃப் ஆவரேஜ் டு ரைட் 2 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 14/5 and 16/3. நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம்னா 2 நம்பர் கொடுத்துட்டு அது 2 நம்பருக்கு நடுவில் இருக்கிற 5 ரேஷனல் நம்பர் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நமக்கு எந்த மெத்தட்ல ஃபைண்ட் பண்ணணும் நம்பருக்கு சொல்லலை, நம்ம ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் மெத்தட்ல போட்டோம். இங்க என்ன கொடுத்துட்டாங்க, ஆவரேஜ் மெத்தட்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஆவரேஜ் மெத்தட் யூஸ் பண்ணி 2 ரேஷனல் நம்பர் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். சொல்யூஷன் கொடுத்துருக்க நம்பர்ஸ் என்னது நமக்கு 14/5, இன்னொன்று 16/3. அப்போ ஆவரேஜ் ஆஃப் 14/5 and 16/3 ஈக்குவல் டு ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கும், நமக்கு எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பர் என்ன பண்ணுவோம், நம்ம ஆட் பண்ணிட்டு எத்தனை நம்பரோ அதெல்லாம் டிவைட் பண்ணுவோம். இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 14/5 பிளஸ் 16/3. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், நம்ம எத்தனை நம்பருக்கு நமக்கு இங்க 1 2, அப்போ 2ஆல டிவைட் பண்ணணும். அப்போ இது எப்படி எழுதலாம், நான் இந்த 1/2 வெளியே இங்க எடுத்துக்கிறேன். அப்போ 14/5 பிளஸ் 16/3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 1/2 இன்ட்டு ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோமா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்னது, டினாமினேட்டர் சேமா இருக்கணும். அப்போ டினாமினேட்டர் சேமா இருக்கணும் அப்படின்னா 3க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுப்போமா? 3 5s என்னது நமக்கு 15. ரெண்டுமே பிரைம் நம்பர்ன்றதுனால அப்படியே மல்டிபிள் பண்ணா நமக்கு 15 எல்சிஎம் கிடைச்சிரும். அப்போ 5 3ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 15 கிடைக்கும். அப்படின்னா மேல இருக்க நம்பர் 14 என்ன பண்ணணும், நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ 14 3s என்ன கிடைக்கும் நமக்கு 42 பிளஸ்
இங்கே நமக்கு செகண்ட் நம்பர்னால நமக்கு டினாமினேட்டரில் 3 இருக்குது. 3யை 5ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். அப்போ மேலே 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். 16 5s are 80. அப்போ 1/2 இன்ட்டு 42 + 80 ஆட் பண்ணனா என்ன கிடைக்கும் நமக்கு? 122 டிவைடட் பை 15. இப்போ இந்த 2 இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா? 1 2s are 2, 6 2s are 12, 1 2s are 2. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு 61 டிவைடட் பை 15. நமக்கு ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன கேட்குறாங்க? 2 ரேஷனல் நம்பர் கேட்குறாங்க. இந்த 2 நம்பருக்கு நடுவில் 2 ரேஷனல் நம்பர் கேட்குறாங்க. நம்ம ஒரு நம்பர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போ இன்னொரு நம்பரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல கொஸ்டின்ல 14/5ன்னு ஒன்றும் இன்னொன்று 16/3ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ கண்டுபிடி 61 டிவைடட் பை 15 இப்போ கண்டுபிடிச்சோமா? இந்த 2 நம்பருக்கும் என்ன பண்ணலாம்? ஆவரேஜ் எடுத்து இன்னொரு நம்பர் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போ செகண்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆவரேஜ் ஆஃப் 14/5 and 61/5. நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் நம்பரே எடுத்துக்கிறேன் 14/5. நீங்க செகண்ட் நம்பர் கூட எடுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அப்போ இதுக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா எப்படி வரும் நமக்கு? 14/5 + 61/15. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ அந்த 1/2 நான் காமனாக வெளியே போட்டுறேன். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 14/5 + 61/15 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 1/2 இன்ட்டு இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 5க்கும் 15க்கும் 15 நமக்கு கிடைக்கும். அப்போ 5ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 15 வரும். அப்போ மேலே இருக்க 14ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 42 ப்ளஸ் நமக்கு இங்கே 15 தான் இருக்குது செகண்ட் நம்பரில். அப்போ 61 அப்படியே எழுதிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 1/2 இன்ட்டு 42 + 61 ஆட் பண்ணால் 103. 103 டிவைடட் பை 15. இது எதையும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மல்டிபிள் பண்ண என்ன வரும் நமக்கு? 1 × 103 103 டிவைடட் பை 2 × 15 30 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்மளோட 2 ரேஷனல் நம்பர்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 61/15 ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், 103 டிவைடட் பை 13 ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 2 நம்பர் என்னது நமக்கு? 61/15 ஒன்று, இன்னொன்று 103 டிவைடட் பை 30. ஓகேவா? நெக்ஸ்ட் 9th சம் பாருங்க. கம்பேர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் என்ன பண்றாங்க? கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. எது கிரேட்டர் தென்னா இருக்கும், எது லெஸ் தென்னா இருக்கும் அப்படின்ற போல. அப்போ எது கிரேட்டர் தென் லெஸ் தென் 2 நம்பரையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டர்ல சேம் நம்பரா இருக்கிற போல கொண்டு வருவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிளஸ் மைனஸ்ல கம்பாரிசன் பண்ணுவோம். பிளஸ் மைனஸ்ல பண்ணும்போது மைனஸ் நம்பர் 1 பிளஸ் நம்பர் 1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம பிளஸ்ல இருக்கிறது தான் கிரேட்டர் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இங்க கொடுத்துருக்க சம்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் மைனஸ், ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? டினாமினேட்டர் சேமா கொண்டு வந்துட்டு அப்போ மேல இருக்க நம்பரை கம்பேர் பண்ணா போதும். செகண்ட் சம்லயும் ஃபர்ஸ்ட்லயும் மைனஸ் இருக்கு, செகண்ட்லயும் அது மைனஸ் இருக்கு. தேர்ட் சம்ல ரெண்டுமே பிளஸ்ல தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம எல்லாத்தையுமே டினாமினேட்டர் சேமா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கம்பாரிசன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? -11/5, இன்னொன்று -21/8. டினாமினேட்டர் ரெண்டுமே சேமா கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவோம்? நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணுவோமா? எல்சிஎம் ஆஃப் 5 and 8 ஈக்குவல் டு 5க்கும் 8க்கும் எல்சிஎம் போடுங்க. 5 போட்டோம்னா 1 5s are 5, இந்த 8 அப்படியே வரும். 8 போட்டோம்னா 1 1. அப்போ எல்சிஎம் என்னது? 5 × 8, 5 8s are 40. எல்சிஎம் 40 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ -11/5 நான் எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணா எனக்கு டினாமினேட்டர் 40 வரும்னு பார்க்கணும். 8ஆல பண்ணா வருமா? அப்போ மேலே 8ஆல மல்டிபிள் பண்றேன். அப்போ மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 11 8s are 88ன்னு கிடைக்கும். செகண்ட் நம்பர் என்னது நமக்கு? -21 டிவைடட் பை 8. டினாமினேட்டர்ல 8 இருக்கு. 8ஐ எதால மல்டிபிள் பண்ணா எனக்கு டினாமினேட்டர் 40 கிடைக்கும்? 5. அப்போ மேலே இங்க 5ஆல மல்டிபிள் பண்றேன். அப்போ மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 21 × 5 105. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச 2 நம்பர்ஸ் என்னது நமக்கு?
minus 88 divided by 40. இன்னொரு நம்பர் நமக்கு minus 105 divided by 40. எனக்கு டினாமினேட்டர்ல ரெண்டுமே என்னது ஈக்குவலா இருக்கு. அப்ப நியூமரேட்டர்ல இருக்க நம்பரை கம்பேர் பண்ணா போதும். ரெண்டுமே மைனஸ். அப்ப மைனஸ்ல என்னது நமக்கு பெரிய நம்பர் தான் அது ஸ்மாலஸ்ட் வேல்யூவா இருக்கும். கரெக்டா? அப்ப சிம்பிள் வந்து நமக்கு இந்த மாதிரி வரும். minus 88 by 40 is greater than minus 105 divided by 40. இப்போ நமக்கு ப்ராப்ளம்ல கொடுத்த நம்பர் என்னது minus 88 by 40ன்றது என்ன நம்பர் minus 11 by 5. minus 11 by 5 is greater than minus 21 by 8. Second one 3 by minus 4 and minus 1 by 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த மைனஸ் நம்ம மேலே எடுத்து போய் எழுதிடலாமா? minus 3 by 4 ஒன்று கிடைக்கும், இன்னொன்று minus 1 by 2 அப்படின்னு கிடைக்கும். இங்கேயும் நமக்கு என்னது டினாமினேட்டர் சேமா இல்லை. அப்போ எல்சிஎம் ஃபைன் பண்ணலாமா? எல்சிஎம் ஆஃப் 4 and 2. 4க்கு 2க்கு எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும்? 2 டேபிள் வருமா? 2 2s are 4 1. இங்க 2 வரும். அப்போ 1 1. அப்போ என்ன கிடைக்குது நமக்கு? 2 into 2 equal to என்னது நமக்கு 2 2s are 4. எல்சிஎம் 4ன்னு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது minus 3 by 4. எனக்கு டினாமினேட்டர் 4 தான் இருக்கு. அப்போ இது எப்படி விட்டுடலாம். செகண்ட் நம்பர் என்னது minus 1 by 2. இதை டினாமினேட்டர் 4 வரா போல சேஞ்ச் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? 2ஆல மல்டிபிள் பண்ணி 2ஆல டிவைட் பண்றேன். வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்போ minus 1 into 2 வரும், minus 2 வரும். இங்க 2 into 2 4. அப்போ நம்ம என்ன நம்பர் கண்டுபிடிக்கிறோம்? ரெண்டு நம்பர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? minus 3 by 4 ஒன்னும் minus 2 by 4 ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே சேம். மேல இருக்க நம்பர் நியூமரேட்டர்ல இங்க என்ன இருக்கு? minus 3, இங்க minus 2. அப்போ which one is greater? minus 2 சைடு தான் அது நமக்கு கிரேட்டர் தான் இருக்கும். அப்போ நம்மளோட நம்பர் minus 3 by 4 is less than minus 1 by 2. தேர்ட் சம் கொடுத்திருக்காங்க. 2 by 3யும் 4 by 5ம் கொடுத்திருக்காங்க. இங்கேயும் நமக்கு டினாமினேட்டர் சேமா இல்ல. அப்போ எல்சிஎம் ஃபைன் பண்றோம். எல்சிஎம் ஆஃப் 3 and 5. 3 5 ரெண்டுமே என்னது நமக்கு பிரைம் நம்பர்ஸ். அப்போ எல்சிஎம் என்னன்னு கிடைக்கும் நமக்கு? 3 into 5 தான் கிடைக்கும். 3 5s are 15. எல்சிஎம் 15 கிடைக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 2 by 3 நம்ம என்ன பண்ண போறோம்? டினாமினேட்டர் 15 வரா போல சேஞ்ச் பண்ண போறோம். அப்போ 5ஆல மல்டிபிள் பண்ண கிடைக்குதா? மேலேயும் கீழே நான் 5ஆல மல்டிபிள் பண்றேன். 2 5s are 10. 3 5s are 15. செகண்ட் நம்பர் 4 by 5. 5 எதால மல்டிபிள் பண்ணா எனக்கு வந்து 15 கிடைக்கும்? 3. அப்போ மேலேயும் கீழே 3ஆல மல்டிபிள் பண்றேன். 4 3s are 12. 5 3s are 15. அப்போ என்னென்ன நம்பர் கிடைக்குது நமக்கு? 10 by 15, 12 by 15 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இது ரெண்டு நம்பரையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா அது 12 தானே நமக்கு கிரேட்டர். அப்போ லெஸ் தென் சைன் வரும். அப்போ 10 by 15ன்ற நம்பர்னது நமக்கு 2 by 3. அப்போ 2 by 3 is less than 4 by 5. Next 10th problem. Arrange the following rational numbers in ascending and descending order. ரெண்டு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. கொடுத்திருக்க நம்பர்ஸ் என்ன பண்ணோம்? அசெண்டிங் ஆர்டர்லயும் டிசெண்டிங் ஆர்டர்லயும் எழுத சொல்லியிருக்காங்க. நமக்கு கொடுத்திருக்க நம்பர்ஸ் எல்லாமே பாருங்க டினாமினேட்டர் சேமா இருக்கான்னு பாருங்க. சேமா இருந்தா கம்பேர் பண்றது ஈஸி. இங்க நமக்கு வேற வேற இருக்கு. அப்போ டினாமினேட்டரை சேமா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? minus 5 by 12, minus 11 by 8, minus 15 by 24, minus 7 by minus 9, 12 by 36. இது நமக்கு கொடுத்திருக்க நம்பர். அப்போ டினாமினேட்டர் சேமா கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க டினாமினேட்டர்ல இருக்க நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணுவோமா? எல்சிஎம் ஆஃப் 12, 8, 24, 9, 36 equal to. இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணலாம். 12, 8, 24, 9, 36. இந்த நம்பர் எல்லாமே 2ஆல டிவைட் ஆகுமா? 2 போட்டோம்னா 6 2s are 12, 4 2s are 8, 12 2s are 24, 9 2 டேபிள்ல வராது அப்படியே போட்டுக்கங்க. 18 2s are 36. இப்போ இது 3 டேபிள்ல போடலாமா? 2 3s are 6, இங்க 4 அப்படியே போட்டுங்க. 4 3s are 12,
3 3s are 9, 6 3s are 18. இப்போ இதை 2 டேபிளில் போடுங்க. 1 2s are 2, 2 2s are 4, 2 2s are 4, 3 வராது அப்படியே போட்டுக்கலாம். 3 2s are 6. இப்போ திரும்ப 2 டேபிள் போடுங்க. 1 1 1, இந்த 3 3 அப்படியே வரும். திரும்ப 3 டேபிள் போட்டோம் அப்படின்னா 1 1 1 1 1, இங்கே எல்லாமே 1 வந்துடுச்சு. அப்போ எல்சிஎம் என்ன கிடைக்கும் நமக்கு? 2 × 3 × 2 × 2 × 3. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 72. அப்போ எல்சிஎம் 72 அப்படின்னு ஃபைன் பண்ணிட்டோம். அப்போ நம்மளோட நம்பர் ஒவ்வொரு நம்பரையும் டினாமினேட்டர் 72 வர போல சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர்னால நமக்கு -5/12. இதை நமக்கு டினாமினேட்டர் 72 வரா போல சேஞ்ச் பண்ணணும்னா 12 எதால மல்டிபிள் பண்ணா வரும்? 6ஆல மல்டிபிள் பண்ணா வருமா? 12 6 are 72. அப்போ மேலேயும் 6ஆல மல்டிபிள் பண்றேன். மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 3 6 are 30. செகண்ட் நம்பர் -11/8. 8 நான் எதால மல்டிபிள் பண்ணா எனக்கு 72 கிடைக்கும் அப்படின்னா 9. அப்போ மேலேயும் கீழே நான் 9ஆல மல்டிபிள் பண்றேன். மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 11 9s are 99. தேர்ட் நம்பர் -15/24. 24 நான் எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணா எனக்கு டினாமினேட்டர் 72 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3. அப்போ மேலேயும் கீழே 3ஆல மல்டிபிள் பண்றேன். மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 15 3s are 45. நெக்ஸ்ட் நம்பர்னது நமக்கு -7 / -9. இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு ப்ளஸ் ஆகிடுமா? இந்த 9 கூட நான் எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 72 கிடைக்கும்னு பாருங்க. 9 8s are 72வா? அப்போ மேலேயும் கீழே நான் 8ஆல மல்டிபிள் பண்ணுறேன். 7 8s are 56. நெக்ஸ்ட் நம்பர் 12/36. இந்த 36 நான் எதால மல்டிபிள் பண்ணால் எனக்கு 72 கிடைக்கும்னு பாருங்க. 2. அப்போ மேலேயும் 2ஆல மல்டிபிள் பண்ணுறேன். 12 2s are 24. அப்போ எனக்கு கிடைச்சிருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் எழுதுறேன் பாருங்க. என்னென்ன கிடைச்சிருக்கு நமக்கு? -30/72, -99/72, -49/72, 56/72, 24/72 கிடைச்சிருக்கு. எல்லாத்தையும் எழுதிங்க. எல்லாத்தையும் எழுதிட்டோம். இப்போ டினாமினேட்டர்ல எல்லாமே என்னது நமக்கு சேமா இருக்கு. அப்போ நியூமரேட்டர்ல இருக்க நம்பரை மட்டும் கம்பேர் பண்ணா போதும். அப்போ அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும்னு என்ன பண்ணணும்? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் டு கிரேட்டர் வேல்யூ போகணும். அப்போ நமக்கு மேல இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ நமக்கு -99/72. நெக்ஸ்ட் நம்பர் நமக்கு ஸ்மாலஸ்ட் -45/72. அதுக்கப்புறம் -30/72. 24/72. நெக்ஸ்ட் 56/72. இது எல்லாமே நம்ம என்னது டினாமினேட்டர் 72ல நம்ம மாத்தி எழுதின நம்பர்ஸ். இதோட ஒரிஜினல் நம்பர்ஸ் எழுதுங்க பார்ப்போம். கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்துருந்தாங்க? -99/72ன்றது என்ன நம்பர் நமக்கு? -11/8. அப்ப அது என்ன எழுதலாம் நம்ம? -11/8. நெக்ஸ்ட் -45/72ன்றது என்ன நம்பர் நமக்கு? -15/24. -15/24. நெக்ஸ்ட் -30/72. -5/12. அப்போ -5/12. 24/72ன்றது நமக்கு என்னது? 12/36. 56/72ன்ற நம்பர் நமக்கு 7/9. கொஸ்டின்ல மைனஸ்ல தான் கொடுத்திருந்தாங்க. மேலேயும் மைனஸ் கீழே மைனஸ். நம்ம தான் அதை கேன்சல் பண்ணோம். அப்போ அந்த நம்பர் -7/-9. ஓகேவா? அசெண்டிங் ஆர்டர் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் டிசெண்டிங் ஆர்டர் எப்படி எழுதுவோம்? அசெண்டிங் ஆர்டர் எழுதுனது என்ன பண்ணுவோம்? நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுனோம்னா நமக்கு டிசெண்டிங் ஆர்டர் கிடைச்சிரும். அப்ப டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா நமக்கு கிரேட்டஸ்ட் வேல்யூ டு ஸ்மாலஸ்ட் வேல்யூ போகணும். அப்போ ரிவர்ஸ்ல எழுதுங்க. என்ன கிடைக்கும் நமக்கு? -7/9, 12/36, -5/12,
minus 15 by 24 minus 11 by 8. ஓகேவா? நமக்கு ascending order descending orderல எழுத சொல்லி rational numbers கொடுத்தாங்க. denominator சேமா இருக்கான்னு பார்த்தோம். சேமா இல்ல. அப்ப நம்ம LCM ஃபைண்ட் பண்ணி எல்லா நம்பரும் என்ன பண்ணோம், நம்ம denominator சேமா வரா போல எடுத்துட்டு வந்துட்டோம். எடுத்துட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் ascending order எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் smallest value minus 99 by 72 அப்படின்னு smallest valueல இருந்து greatest value வரைக்கும் எழுதிட்டோம். அதுதான் ascending order. நம்ம எழுதின நம்பர்ஸ் 72 டினாமினேட்டர்ல வர நம்பர் நம்ம கண்டுபிடிச்சது ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸா கொஸ்டின்ல கொடுத்த நம்பர்ஸ் எழுதிட்டோம்னா நமக்கு அசெண்டிங் ஆர்டர் முடிஞ்சது. டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்றது என்னது? அசெண்டிங் ஆர்டர்ல ரிவர்ஸ்ல எழுதுறது நமக்கு டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் நான் கொடுத்துருக்காங்க. -17 by 10 -7 by 5 0 -2 by 4 -19 by 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கேயும் நம்ம அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். அப்போ கொடுத்துருக்க நம்பர்ஸ் டினாமினேட்டர் எல்லாமே ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. இல்ல. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணலாம். இங்க இருக்க இங்க 0ன்ற நம்பர் கீழே என்ன இருக்கா மீனிங் 1. ஓகேவா? அப்போ எல்சிஎம் ஆஃப் 10, 5, 1, 4, 20. அப்ப கண்டுபிடிங்க. 10, 5, 1, 4, 20. 5 டேபிள்ல போடலாமா? 2 5s are 10, 1 1 4 அப்படியே வரும். 4 5s are 20. இப்போ இது 2 டேபிள்ல போட்டா என்ன வரும்? 1 1 1 2 2s are 4 2 2s are 4. திரும்ப 2 டேபிள் போட்டோம்னா 1 1 1 1 1 எல்லாமே நமக்கு கீழே 1 வந்துச்சு. அப்ப எல்சிஎம் என்ன வரும் நமக்கு? 5 into 2 into 2. 5 2s are 10, 10 2s are 20. அப்ப எல்சிஎம் என்னன்னு கிடைக்குது நமக்கு? 20 கிடைக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது நமக்கு? -17 by 10. அப்ப எனக்கு டினாமினேட்டர்ல 20 வரணும். அப்ப என்ன பண்றேன், நானு மேலையும் கீழையும் 2ஆல மல்டிபிள் பண்றேன். எனக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்ப -17 into 2 போட்டோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? -34. 10 2s are 20 வந்துரும். நெக்ஸ்ட் நம்பர் -7 by 5. -7 by 5 எதால மல்டிபிள் பண்ணா எனக்கு டினாமினேட்டர் 20 கிடைக்கும். 4 4 5s are 20 வரும். அப்ப மேலையும் நான் 4ஆல மல்டிபிள் பண்றேன். 7 4s are 28. அப்ப -28. நெக்ஸ்ட் நம்பர் நமக்கு 0 by 1. அப்போ 20ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு டினாமினேட்டர் 20 கிடைக்குமா? அப்ப மேல என்னது? 0. நெக்ஸ்ட் நம்பர் -2 by 4. 4 கூட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணா எனக்கு டினாமினேட்டர் 20 கிடைக்கும்? 5. மேலையும் 5ஆல மல்டிபிள் பண்றேன். -2 into 5 -10. நெக்ஸ்ட் நம்பர் -19 by 20. இங்க 20லே தான் இருக்கு. அப்ப அப்படியே விட்டுடலாம். அப்ப என்னென்ன நம்பர்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னு பாருங்க. -34 by 20, -28 by 20, -0 by 20, -10 by 20, -19 by 20. அப்ப ascending order எப்படி எழுதலாம்? smallest value to greatest value போகணும். இங்க இருக்க நம்பர்ல எது நமக்கு smallest value? -34. அப்போ -34 by 20. next one -28 divided by 20. next -19 divided by 20. next -10 divided by 20. last 0 by 20. இப்ப கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்களோ அந்த நம்பரை எழுதுனா -34 by 20ன்றது என்ன வரும்? -17 by 10. அப்ப -17 by 10. next 28 by 20ன்றது எந்த நம்பர்? -7 by 5. அப்போ -7 by 5 வரும். -19 by 20ன்றது கொஸ்டின்லயே நமக்கு அதே தான் கொடுத்திருந்தாங்க. அப்ப -19 by 20. -10 by 20ன்றது எந்த நம்பர்? -2 by 4. -2 by 4. 0 by 20ன்றது நமக்கு என்ன நம்பர்? 0. ஓகேவா?
அசெண்டிங் ஆர்டர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டிசெண்டிங் ஆர்டர் நம்ம எப்படி எழுதுவோம்? அசெண்டிங் ஆர்டரை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதணும்னா நமக்கு கிடைக்குது டிசெண்டிங் ஆர்டர். அப்ப என்ன கிடைக்கும்? 0 minus 2 by 4 minus 19 by 20 minus 7 by 5 minus 17 by 10. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? The number which is subtracted from minus 6 by 11 to get 8 by 9 is dash அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? minus 6 by 11 என்ற நம்பர்ல இருந்து ஒரு நம்பரை நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம். அப்ப என்ன கிடைக்குது நமக்கு? 8 by 9 அப்படின்னு கிடைக்குது. அப்ப அந்த எக்ஸ் நம்ம அந்த தெரியாத நம்பருக்கு நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா நமக்கு இங்க இருக்கிறது ஆன்சர். ஓகேவா? எது வருதுன்னு பார்க்கலாமா? அப்போ minus 6 by 11 இந்த பக்கம் இருக்க மைனஸ் எக்ஸ் அந்த சைட் போச்சுன்னா என்ன கிடைக்கும்? பிளஸ் எக்ஸா மாறிடுமா? அப்ப 8 by 9 பிளஸ் எக்ஸ்ன்னு வரும். நான் இந்த ஈக்குவேஷனை இப்படி எழுதிக்கிறேன். 8 by 9 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 by 11 அப்படின்னு. எனக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும், எக்ஸோட வேல்யூ வேணும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 by 11 இந்த பக்கம் இருக்க பிளஸ் 8 by 9 இந்த சைட் போச்சுன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் 8 by 9 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும்? 99 கிடைக்கும். இங்க மைனஸ் இந்த 11 எதால மல்டிபிள் பண்ணா 99 கிடைக்கும்? 9 ஆல. அப்ப மேல இருக்க நம்பரை நான் 9 ஆல மல்டிபிள் பண்ண போறேன். 9 6 are 54. இங்க மைனஸ் இருக்கு, அந்த மைனஸ் சிம்பிள். 9 11 ஆல மல்டிபிள் பண்ணாதான் 99 கிடைக்கும். அப்ப மேல 11 ஆல மல்டிபிள் பண்ணா 88. அப்ப இது ரெண்டுமே மைனஸ்ல இருக்கிறதுனால மைனஸ் ஆட் பண்ணா என்ன கிடைக்குது நமக்கு? 142 divided by 99 அப்படின்னு கிடைக்குது. இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. மைனஸ் 142 divided by 99 நமக்கு எங்க இருக்கு? B ல இருக்கு. அப்போ இதுதான் நமக்கு கரெக்ட். B ஆப்ஷன் இஸ் கரெக்ட். 12th கொஸ்டின் கொடுத்திருக்காங்க பாருங்க. which of the following pairs is equivalent அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு 4 பேர் கொடுத்திருக்காங்க. இதுல எது வந்து ஈக்குவலன்ட் பேர்னு கேக்குறாங்க. ஈக்குவலன்ட்ன்றது எப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் நம்பர்ஸா இருக்கும். இப்போ நம்ம டினாமினேட்டரை செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? மைனஸ் 20 by 12ன்னு கொடுத்திருக்காங்க. செகண்ட் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க? 5 by 3ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த 3 எதால நான் மல்டிபிள் பண்ணா எனக்கு டினாமினேட்டர் 12 வரும்னு பாருங்க. 4 ஆல பண்ணலாமா? அப்ப மேலேயும் நான் 4 ஆல பண்றேன். 5 4s are 20ன்னு வருது. இங்க எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் 20ல இருக்கு, இங்க பிளஸ் 20ல இருக்கு. அப்போ இது வந்து என்னது நமக்கு? ஈக்குவலன்ட் பேர் கிடையாது. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 16 by மைனஸ் 13 இருக்கு. அப்ப அந்த நம்பரை நான் மைனஸ் 16 by 13 எழுதிக்கலாமா? மைனஸை மேலே எடுத்துன்னு போய் எழுதுறேன். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் 8 by 15 கொடுத்துருக்காங்க. இந்த 15 கூட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணா எனக்கு டினாமினேட்டர் 30 வரும்னு பாருங்க. ஏன்னா இந்த ரெண்டு நம்பர் கம்பேர் பண்ணும்போது என்னது நமக்கு 13 தான் பெருசு. அதனால நான் இதுக்கு பாக்குறேன். 2 ஆல பண்ணா வருமா? அப்ப மேலேயும் 2 ஆல மல்டிபிள் பண்றேன். பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8 2s are 16. அப்போ மைனஸ் 16 by 13 கிடைக்குது. இங்கேயும் அது மைனஸ் 16 by 30 தான். அப்போ பி ஆன்சர் தான் நமக்கு கரெக்ட். நீங்க சிடியும் டியை செக் பண்ணி பாருங்க ஈக்குவலண்டா வருதா இல்லையான்னு. நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க? மைனஸ் 5 by 4 is a rational number which is lies between. இந்த நம்பர் எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல இருக்கும்னு கேக்குறாங்க. நம்ம கொடுத்திருக்க நம்பர் என்னது? மைனஸ் 5 by 4 இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல இருக்கு. இதை நம்ம டிவைட் பண்ணலாமா? 5 4 ஆல டிவைட் பண்ணலாம். 1 4s are 4. ரிமைண்டர் என்ன வரும் நமக்கு? 1. இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறோம். நமக்கு கோஷன்ட் என்ன இருக்கு? நமக்கு 1. ரிமைண்டர் 1, டிவைசர் 4. அப்ப இங்க பாருங்க மைனஸ் 1ன்னு வந்திருக்கு. அப்ப இந்த நம்பர் நமக்கு நம்பர் லைன்ல எங்க இருக்கும்? மைனஸ் 1க்கும் மைனஸ் 2க்கும் நடுவுல தான் இங்க இருக்கும். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் பாருங்க மைனஸ் 1 அண்ட் மைனஸ் 2ன்றது சி ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட், which of the following rational number is the greatest? இங்க கொடுத்திருக்க நம்பர்ல எது வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும் எல்லா நம்பரையும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க? மைனஸ் 17 by 24. செகண்ட் நம்பர் மைனஸ் 13 by 16. தேர்டு 7 by மைனஸ் 8. ஃபோர்த் மைனஸ் 31 by 32. இப்போ டினாமினேட்டர்ல இருக்க நம்பர் எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா? இந்த தேர்ட் நம்பர்ல கீழே இருக்க மைனஸை நான் எடுத்துட்டு போயிட்டு மேலே போட்டுடுறேன் மைனஸ்.
அப்போ எல்சிஎம் ஃபைன் பண்ணனா கிடைக்கும் நமக்கு 24, 16, 8, 32. இந்த நம்பர் எல்லாமே 8 டேபிளில் வரும். இப்போ போட்டால் என்ன வரும்? 3 8s are 24, 2 8 are 16, 1 8. இங்கே 4 8s are 32ன்னு வரும். இப்போ 2 போட்டோம்னா 3 1 1 2 அப்படின்னு வரும். திரும்ப 2 போட்டோம் அப்படின்னா 3 1 1 1. அப்போ 3 போட்டோம் அப்படின்னா 1 1 1 1 எல்லாமே 1 வந்துச்சு. அப்போ எல்சிஎம் என்னன்னு ஃபைன் பண்ணுறோம் நம்ம 8 × 2 × 2 × 3. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்குது நமக்கு? 96ன்னு கிடைக்குது. அப்போ இந்த 17/-17/24 எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணா எனக்கு கீழே 96 கிடைக்கும்னு பாருங்க. 4ஆல பண்ணா கிடைக்குமா? அப்போ மேலேயே நான் 4ஆல மல்டிபிள் பண்றேன். மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 17 4s are 68. அப்போ மைனஸ் 68/96ன்னு கிடைக்குது. பி கொஸ்டின் அது மைனஸ் 13/16. இந்த 16 நான் எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணா எனக்கு டினாமினேட்டர்ல 96 கிடைக்கும்னு பாருங்க. 6ஆல. அப்போ மேலேயும் கீழே நான் 6ஆல மல்டிபிள் பண்றேன். அப்போ மேலே மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 13 6 are 78. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இங்க மைனஸ் 8ன்னு கொடுத்துருக்காங்க. அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இங்க நான் எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணா எனக்கு டினாமினேட்டர் 96 வரும்னு பார்க்கணும். அப்போ 8 12ஆல மல்டிபிள் பண்ண கிடைக்குமா? அப்போ மேலே நான் 12ஆல மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும்? 84 அப்படின்னு கிடைக்கும். இங்க இருக்க மைனஸ் இங்க மைனஸ் 96ன்னு வரும். அதை நான் மேலே போட்டுக்கிறேன். அப்போ மைனஸ் 84/96ன்னு வருது. இங்க 31/32 மைனஸ் 31/32 நான் எந்த நம்பரால மல்டிபிள் பண்ண எனக்கு டினாமினேட்டர் 96 வருதுன்னு பார்க்கணும். 3ஆல மல்டிபிள் பண்ணா வரும். அப்போ மேலேயும் நான் 3ஆல மல்டிபிள் பண்றேன். பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இங்க 31 × 3 93. ஓகேவா? இப்போ நமக்கு வந்திருக்க நம்பர்ஸ்ல எது வந்து கிரேட்டஸ்ட் வேல்யூன்னு பார்க்கணும். எல்லாமே மைனஸ்ல தான் இருக்கு. மைனஸ் இங்க டினாமினேட்டர்ல எல்லாமே நமக்கு 96 சேம் ஆயிடுச்சு. அப்போ நியூமரேட்டர்ல இருக்க நம்பரை செக் பண்ணா போதும். அப்போ நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? மைனஸ் 68, மைனஸ் 78, மைனஸ் 84, மைனஸ் 93ன்னு இருக்கு. இதுல எது கிரேட்டஸ்ட் வேல்யூ? மைனஸ் 68/76. இதுதான் நமக்கு கிரேட்டஸ்ட் வேல்யூ. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கிரேட்டஸ்ட் வேல்யூ. மைனஸ் 17/24. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? The sum of the digits of the denominator in the simplest form of 112/528 is டேஷ்னு கொடுத்துருக்காங்க. டினாமினேட்டர்ல இருக்க டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க. எந்த ஃபார்ம்ல? சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல. அப்போ இந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். 112/528. இதை சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல மாத்திரம்னா என்ன பண்ணணும்? காமன் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் காமன் ஃபேக்டர் 1 வர போல சேஞ்ச் பண்ணணும். அப்போ இது 2 டேபிள்ல கேன்சல் ஆகுமா? 5 2s are 10, 6 2s are 12. இங்க போட்டோம்னா 2 2s are 4, 6 2s are 12, 4 2s are 8 அப்படின்னு வரும். இது ரெண்டுமே திரும்ப 2 டேபிள்ல வரும். அப்போ 2 2s are 4, 8 2s are 16. இது 2 டேபிள்ல போட்டோம்னா 1 2s are 2, 3 2s are 6, 2 2s are 4. திரும்ப இதுவுமே என்ன நமக்கு 2 டேபிள்ல வரும். இப்போ 1 4. இங்க போட்டோம்னா 6 6. இதுவுமே திரும்ப 2 டேபிள்ல வரும். அப்போ 7. இங்க என்ன கிடைக்கும் நமக்கு? 3 3. இது ரெண்டுத்தையும் வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 7/33 அப்படின்ற சிம்பிளஸ்ட் ஃபார்ம் நம்பர் நமக்கு கிடைக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? டினாமினேட்டர்ல இருக்க டிஜிட்ஸை என்ன பண்ணணும்? நம்ம ஆட் பண்ணணும். சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த டினாமினேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 33ல என்னென்ன டிஜிட்ஸ் இருக்கு? 3 + 3. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்குது? 6. ஆப்ஷன் சி. இதுதான் நமக்கு கரெக்ட். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த கிளாஸை லைக் பண்ணுங்க, ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.